எண்ணூர் அருகே அமைக்கப்பட உள்ள அந்த அனல் மின் நிலையத்தில் அந்த பகுதியே சாம்பல் பாலைவனமாகும் என்று அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ள சூழ்நிலையில் இன்று கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு நமது அரங்கத்திற்கு இந்த சிறப்பு விவாதத்திற்கு வந்திருக்கிறார் சமூக ஆர்வலர் முகிலன். இப்போது நம்ம அந்த அனல் மின் நிலைய விரிவாக்கம் செய்வதால் என்ன சிக்கல் இருக்கிறது? பொதுவாக சென்னைக்கு மின்சாரம் வழங்குவதில் இந்த அனல் மின் நிலையம், எண்ணூர் அனல் மின் நிலையம் முக்கிய பங்காற்றுகிறது. தற்போது அதை விரிவாக்கம் செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்ன என்பது தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் பொது தளத்தில் எழுந்திருக்கின்றன. வளர்ச்சிக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அதற்கு எதிர்ப்பு ஏன் கிளம்புகிறது? இதில் ஏதாவது தூண்டுகோல் இருக்கிறதா என்று பல்வேறு விதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இது குறித்து களத்தில் நேரடியாக மக்கள் மனதில் பேசி கருத்து கேட்பு கூட்டத்திலும் பல்வேறு ஆதாரங்களை அந்த கருத்து கேட்பு குழுவினரிடம் வைத்து நம்முடைய வைத்திருப்பார். நமக்கும் அந்த பொதுவான சந்தேகத்தோடு இந்த சிறப்பு சொன்னாங்களா? இப்போ ஒரு அனல் மின் நிலையம் அமைப்பதனால இவ்வளவு நாள் அந்த அனல் மின் நிலையம் இருக்குது. இப்போ புதுசாக இன்னொரு அனல் மின் நிலையம் கொஞ்சம் விரிவாக்கம் செய்து அது சென்னை மாநகர மக்களுக்கு அந்த மின்சாரம் கிடைப்பதனால அந்த வளர்ச்சி திட்டத்தால் என்ன பாதிப்பு அங்கே பெரிய அளவில் ஏற்பட்டு போகிறது என்ற கேள்வி பொதுவாக இருக்கிறது. நீங்கள் இன்று அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்துருக்கீங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அதிகாரிகள் என்ன சொன்னாங்க, உண்மையிலே அது என்ன பாதிப்பு அப்படிங்கிறத சொல்லுங்களேன். இன்னைக்கு அனல் மின் நிலையம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தின எண்ணூர் எர்ணாவூர் பகுதியில் ஏற்கனவே 1975 2017 வரை 480 மெகாவாட் உற்பத்தி செய்யக்கூடிய அனல் மின் நிலையம் செயல்பட்டு இருந்தது. அதில் 3 110 மெகாவாட் அப்படின்னு ஒரு 3 60 மெகாவாட் என்ற 2 அனல் மின் நிலையங்கள் செயல்பட்டு வந்தது. சரி, அது காலாவதி ஆயிடுச்சு, அதனுடைய இயங்கு காலம் முடிந்து விட்டது. இப்போ புதுசாக 606 மெகாவாட் உள்ள ஒரு அனல் மின் நிலையம் தொடங்குவதற்கான கருத்து கேட்பு கூட்டம் தான். 1600 மெகாவாட். சரி, 660 மெகாவாட்டுக்கான கருத்து கேட்பு கூட்டம் தான் இன்னைக்கு நடந்தது. இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் மக்களுடைய எதிர்ப்பு என்பதே இப்போ நாங்களாம் போய் சொல்றதெல்லாம் இல்லை. அந்த ஜனங்களுக்கு ஏற்கனவே இயங்கிய அனல் மின் நிலையத்தில் பாதிப்பை உணர்ந்ததால் தான் இன்னைக்கு இவ்வளவு எதிர்ப்பு. என்ன பாதிப்பு சார் ஏற்பட்டது? ஏற்கனவே இருந்த அனல் மின் நிலையத்தினால என்ன பாதிப்பு ஏற்பட்டது? அதுல பெரிய போராட்டங்கள் ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. போராட்டம் நடக்கிறது வேற. நாம் பாதிப்பு கூடங்குளத்தில் அனல் மின் நிலையம் இருந்ததுன்னா அது பெரிய போராட்டம் நடைபெற்றதாங்க. இங்க அது மாதிரி எண்ணூறு அனல் மின் நிலையத்துக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டங்கள் எதுவும் நடந்த மாதிரி தெரியல. ஆனா இந்த விரிவாக்கத்துக்கு எதிராக தான் மிகப்பெரிய அளவில் அந்த என்ன கேட்டீங்கன்னா போராட்டம் நடக்குது. அனல் மின் நிலையங்கள் தமிழ்நாட்டில் 40 இருக்கு. இப்போ 40 அனல் மின் நிலையங்கள் இருக்கு. சரி, எங்கேயுமே அனல் மின் நிலையத்தை எதிர்த்த போராட்டம் ரொம்ப குறைவு தான். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அனல் மின் நிலையங்கள்லாம் உருவாக்கப்பட்ட காலங்கிற ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ அது வரும் பொழுது ஊருக்குள்ள வேலை வாய்ப்பு இந்த மாதிரி பல்வேறு காரணங்களை சொல்லி அதுக்குள்ள சிலர் உள்ள வந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருந்து தொடர்ச்சியாக அதை இயங்கத்தான் அதனுடைய பாதிப்பை மக்கள் உணர்ந்தாங்க. குறிப்பா இந்த எண்ணூர் அனல் மின் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அந்த அனல் மின் நிலையத்தை ஒட்டியே கொசஸ்தலை ஆறு போகுது. சரி, அது கிட்டத்தட்ட கடலோடு சேரக்கூடிய முகத்துவார பகுதி. இப்போ நீங்க அந்த ஆத்துல மீன் இருக்கும்னா தண்ணீர் தெளிவா இருந்தா தான் மீன் கிடைக்கும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அனல் மின் நிலையத்தில் வரக்கூடிய சாம்பலை பூரா ஆத்துக்குள்ள விடுறது, கடலுக்குள்ள விடுறது, சுடுதண்ணியை உள்ள விடுறது, இப்படி விட்டதுனால மீன்பாடு ரொம்ப குறைஞ்சு போச்சு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு கொசஸ்தலை ஆத்துல 8 அடி உயரத்துக்கு சாம்பல் படிஞ்சு கிடக்குது ஆத்துக்குள்ள. 8 அடி உயரத்துக்கு சாம்பல் மேடுகள் இருக்குது. ஆமா, இதனால என்ன கேட்டீங்கன்னா, நீங்க ஆத்துக்குள்ள இறங்கி நடந்து வந்தாவே காலில் கொப்பளம் வர்றது, பல்வேறு பாதிப்புகள், இதெல்லாம் ஒண்ணு. இன்னொரு பக்கம் என்ன கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய காற்று மாசு, சொல்ல உண்ணாத மாசு. இதனால வடசென்னையில இந்த அனல் மின் நிலையங்களால வரக்கூடிய மாசு. அப்படியா? வடசென்னையில கிட்டத்தட்ட 45 வகையான அபாயகரமான சிகப்பு வகை ஆலைகள் இருக்கு. சிபிசிஎல் இருந்து இப்போ கொரமண்டல் உர தொழிற்சாலையிலிருந்து இப்படி பலது இருக்கு. ஆனா இந்த அனல் மின் நிலையத்தில் வரக்கூடிய பிரச்சனை என்பது, இந்த அனல் மின் நிலையம் இயங்கும் பொழுது இதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே 80 மீட்டர் உயரத்துல புகைப்பைக்கு வச்சிருந்தாங்க சிம்னி. ஆமாமா இருக்கு. இப்போ 275 மாத்தி இருக்காங்க. சரி, இப்போ அந்த சிம்னிலிருந்து வரக்கூடியது பாத்தீங்கன்னா மிக மிக அபாயகரமான பாதரசம், காட்மியம், இது போன்ற தனிமங்கள் ஒரு பக்கம். சரி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, இந்த மாதிரியான இதெல்லாம் இல்லை. இது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா,
இதில் வந்து மிகப்பெரிய அளவில் நிலக்கரி எரிக்கிறதுல வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா பாதரசம் வந்து இதில் வெளியாகும். நிலக்கரி எரிக்கும் போதா நிலக்கரி எரிவூட்டும் பொழுது பாதரசம் வந்து வெளிவரும். பாதரசம் 1 கிராம் பாதரசம் இருந்தால் 25 ஏக்கர் பரப்பளவு விஷமாக்கிடும். இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா பாதரசம் வந்து கடினத்தன்மை உள்ள ஒரு தனிமம். ஆமாம், அதனால அது இயல்பு என்ன பண்ணா காற்றுல விடும் பொழுது அது அப்படியே நிலத்துல வந்து படிஞ்சிடும். அதில் படிகிறது மட்டுமல்ல, பாதரசில் என்ன பிரச்சனைனா பாதரசு இலையில படிதுன்னு வைங்க, அந்த இலைய ஒரு ஆடு திங்குது அப்படின்னா அதனுடைய வீரியம் 2 மடங்கு ஆயிடும். அந்த ஆட்டினுடைய கறியை நாம சமைச்சு சாப்பிட்டா 4 மடங்கு ஆயிடும். இது வந்து மீனுக்கு, பயிர்களுக்கு, விலங்குகளுக்கு, மனிதர்களுக்கு இப்படி பன்முகப்பட்ட தன்மையில வந்து பாதிப்புகள் ஏற்படுத்தும். அதே மாதிரி இதில் வரக்கூடிய காற்று வந்து மிகப்பெரிய நச்சுத்தன்மை உள்ளதாக இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் வந்து இதனுடைய பாதிப்பு இருக்கு. இதனால வந்து 2015 என்ன பண்ணாங்கன்னா இந்திய அரசாங்கமே மத்திய அரசனுடைய எரிசக்தி துறை என்ன பண்ணுச்சுன்னா ஃப்ளூ கேஸ் டீசல்பரேஷன் சொல்லி எஃப்ஜிடின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க. இதை வந்து 3 ஆண்டுக்குள் நடைமுறைப்படுத்தணும்னு கொண்டு வந்தாங்க. சரி, 2015. சரி, இன்னைக்கு 2024. இந்தியாவில் இருக்கக்கூடிய 600 அனல் மின் நிலையங்கள்ல 40 மட்டும்தான் இதை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 அனல் மின் நிலையங்கள்ல 2 மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. செலவு அதிகமாகுதா? என்ன செலவு மற்ற பல பிரச்சனைகள் இருக்கு. என்ன பிரச்சனை, ஏன் இதுல வந்து இவ்வளவு பிரச்சனைங்கிறது தான். இன்னொன்று, கடந்த காலம் மாதிரி இன்னைக்கு கிடையாது. கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அனல் மின் நிலையங்கள் தான் நமக்கான மின்சாரத்துக்கான ஒரே சோர்ஸ் இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதுப்பிக்கத்தக்க மாற்று எரிசக்தின்னு சொல்லி கடல் அலையிலிருந்து மின்சாரம், காற்றாலை மின்சாரம், சூரிய மின்சாரம் எல்லாமே வந்து செலவு அதிகமாக சொல்றாங்களா சார்? அதுதான் தப்பு. ஏன்னா இந்த திட்டத்துக்கு வந்து 5700 கோடி நினைக்கிறேன். இந்த திட்டத்துக்கு வந்து திட்ட செலவு வந்து 5700 கோடி, 421 கோடி, 660 மெகாவாட்டுக்கான. ஆமா, 5421 கோடி. அதாவது ஒரு மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு 8.21 கோடின்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க. ஒரு மெகாவாட்டுக்கு இந்த மாதிரி 5400 கோடி செலவாகுது. ஆனா காற்றாலை வந்து என்ன கேட்டீங்கன்னா நீர்மின் சக்தி, இதுக்கு காற்றாலைக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு மெகாவாட் தயாரிப்பதற்கு 1 கோடி ரூபாயிலிருந்து 2 கோடி ரூபாயில முடிச்சிட முடியும். ஆனா காத்து இந்த பக்கம் அடிக்கிறது இல்லையா சார்? மின்சாரம் தயாரிக்கிற மாதிரி காத்து வந்து அங்க நெல்லை மாவட்டம் அந்த கயத்தாறு பகுதி மற்றும் அந்த கன்னியாகுமரியை ஒட்டி உள்ள அந்த பகுதி, காவல் கிணறு இந்த பகுதி, இது போல இந்த கோயம்புத்தூர்ல கொஞ்சம் கொங்கு மண்டலத்தில் சில பகுதிகளெல்லாம், பொள்ளாச்சி உள்ளிட்ட சில இடங்கள்ல தான் அந்த காற்று வந்து இந்த மாதிரி இருக்கு. இது வந்து வடசென்னை பயில காற்றாலை அமைப்பதற்கான வடசென்னையில காற்றாலை அமைக்க, வடசென்னையில சூரிய மின்சாரம் அமைக்க முடியும். நீங்க காற்றாலை அமைக்க முடியாது. சூரியனை பொறுத்த வரைக்கும் இங்க பாதி நாள் புயலா சார் இருக்கு. சூரிய மின்சாரம் அப்படி அமைக்க முடியும்? நீங்க வந்து ஜெர்மன் நாடு முழுக்க நமக்கு தெரியும், ஐரோப்பிய நாடுகள் முழுக்க குளிர் பிரதேச நாடு. ஜெர்மன் நாடு தன்னுடைய மின்சார தேவை பெரிய அளவுக்கு சூரிய மின்சாரத்தில் நிறைவேற்ற தினசரி 3 மணி நேரம் தான் அங்கே சூரியனே வருது. சரி, பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா இங்க மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிறதா. இந்த சூரிய மின்சாரம், காற்றாலை மின்சாரம், கடல் அலை மின்சாரம் தயாரித்து கொள்ள முடியும். அதற்கான உண்மையிலே செலவு கம்மியாக தான் சார் ஆகுதா இருக்கு. சரி, அனல் மின் நிலையத்தினுடைய காஸ்ட் எவ்வளவு தெரியுங்களா? 8 ரூபாய் ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு 8 ரூபாய், 6 ரூபாயிலிருந்து 8 ரூபாய் வருது. சரி, அனல் மின் நிலையத்தில். காற்றாலை மின்சாரம் 2 ரூபாய் சார். 2 ரூபாய். ஆனா அதுல சிக்கல் இருக்குல்ல சார்? காற்று இங்க வீசல, நீங்க சொல்றீங்க சூரிய காற்று மட்டும் சொல்ல சார், நான் தான் சொன்னேன் சூரிய மின்சாரத்தையும் சொல்றாங்க. 2 to 3 தான் சார். இந்த தண்ணி நல்ல குடிநீர் கூட இந்த கடல் நீரை குடிநீராக்கு திட்டம்னு கொண்டு வந்தாங்க. செலவு அதிகமா இருக்கு அந்த சார். அது மிக அதிகம் சார். அது முடியல. அதாவது இந்த ஆலைக்கு இன்னைக்கு நாங்க பேசும்போது சொன்னோம், இந்த ஆலைக்கு தினசரி 53 லட்சம் லிட்டர் தண்ணி வேணும். 53 லட்சம் லிட்டர் தண்ணி வேணும். தண்ணி வந்து கடலுக்குள்ள போய் 650 மீட்டருக்குள்ள போய் தண்ணி எடுத்து கொண்டு வந்து இதை வந்து நாங்கள் சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்துவோங்கிறாங்க. நடைமுறையில் சாத்தியமே இல்லை சார். செலவு அதிகமான இல்லை. அதாவது கடல் நீரை வந்து நன்னீராக்குகின்ற திட்டம் வந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு சக்சஸ் இன்னைக்கு வரைக்கும் ஆகலை. நெமிலியில போட்டாங்க, மற்ற பக்கமெல்லாம் போட்டாங்க, ஆண்டு முழுக்க இல்லை. அப்போ ஒரு அனல் மின் நிலையம் இயங்கும் பொழுது அது வந்து எப்பொழுதும் ப்ரொடக்ஷன் நிப்பாட்டாது. அவங்களுக்கு தண்ணி வேணும். அப்போ அந்த தண்ணி எங்கிருந்து எடுப்பாங்க? இங்க மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற மெட்ரோ வாட்டர் தான் என்ன பண்ணுவாங்க, திருப்பி அனல் மின் நிலையத்துக்கு போக. அதை இன்னைக்கு சொன்னாங்க. என்ன இதில் இருக்கக்கூடிய யதார்த்தமான சிக்கல்கள் என்ன?
முதலில் ஏன் அனல் மின் நிலையம் வேண்டாம்னு சொல்றோம்னா, முதலில் இந்த வெளிநாட்டிலேருந்து நிலக்கரி வாங்குறாங்க. 15 விழுக்காடு வந்து இது இவங்க என்ன சொல்றாங்கன்னா 6.something% தான் சாம்பல் வருங்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா 15% சாம்பல் வரும் சார். வெளிநாட்டு நிலக்கரியில 15%ம் உள்நாட்டு நிலக்கரியில 20% சாம்பல் வரும். இந்த சாம்பலை வந்து முறையா இவங்க வந்து மேலாண்மை செய்துங்கிற திட்டமே இது வரைக்கும் எங்கேயும் வெற்றிகரமா கிடையாது. இன்னொரு சந்தேகம், நம்ம இந்த வடசென்னை அனல் மின் நிலையத்தில் அந்த சாம்பல் மேடு, அந்த குசஸ்தலையாரில் நானே பார்த்துக்கிறோம், அந்த செய்திகள்லையும் அந்த சாம்பல் மேடு உருவாகுது. இந்த மேட்டூர் அனல் மின் நிலைய திட்டத்திலேயோ இல்லாட்ட அந்த நெய்வேலி அனல் மின் நிலைய திட்டம் அங்கே மற்ற இடங்களில் இந்த அளவுக்கு சாம்பல் மேடு உருவாகுது இல்லையா சார்? இல்லை, இருக்குது சார், அது இருக்குது. உங்களுக்கு வந்து நீர்நிலைகள் இல்லை, வேறு இடத்த வந்து பக்கத்தில் உங்களுக்கு அருகாமே காவிரி ஆறு ஓடுது சார். ஆமாம், அங்கே இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை வேற வகையில் கையாளுறாங்க. அதையே அங்கே கையாள மாட்டேங்கிறாங்கிறேன் சார். என்ன பிரச்சனை ஆயிருக்கு ஏற்கனவே இல்லை. அதாவது சார், அரசு நடத்தக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே கேட்டிங்கன்னா முழுக்க நாங்கள் சொல்கிறோம் அரசு நடத்த நிறுவனம் இல்லை, தனியார் நடத்த நிறுவனங்களும் இதே பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? பாதுகாப்பு ஏற்பாடுகள். ஏன்னா இதுக்கு செலவு நிறையா பண்ணணும் சார். செலவு நிறையா பண்ணணும். முதலாளிகளை பொறுத்த வரைக்கும் லாபம், அரசை பொறுத்த வரைக்கும் அதே மனநிலையில் தான் இருக்காங்க. இதில் கமிஷன்கிற வகையில் நிறையா போகுது. அதனால வந்து இதற்குள்ள வந்து இவ்வளவு பிரச்சனைகள் வந்து இருந்துட்டு இருக்கு. ஆனால் இது சென்னைக்கு தலைநகரத்துக்கு அருகிலேயே இருக்குது. அதனால அந்த இன்னைக்கு கருத்து கேட்பு கூட்டத்தில் இன்னொன்று ஒரு முக்கியமாக கேட்கணும்னு நினச்சேன். உடல் ரீதியாக அவங்களுக்கு என்ன பாதிப்பு, அந்த அந்த வசிப்பிடங்களில் என்ன பாதிப்பு, இந்த மீனவர்கள் மீன் பிடிக்க போதில் என்ன பாதிப்பு, நீங்கள் சொல்ல மாதிரி அந்த சதுப்பு நிலங்கள் முகத்துவாரத்தில் என்ன பாதிப்பு, அவங்க அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் சொன்னாங்களா? சொன்னாங்க சார், அந்த பகுதி மக்கள் சொன்னாங்களா? அதாவது என்ன கேட்டிங்கன்னா, இது தொடர்பான நிறைய ஆய்வு கட்டுரைகள் வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு. நிறைய இன்னைக்கு மக்களும் சொன்னாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கலந்துட்டாங்க கருத்து கேட்பு கூட்டத்திலே ஒரு 600லேருந்து 700 பேர் கலந்துருப்பாங்க. எல்லாமே 800 வசிக்கிற மக்கள் தானே, பக்கத்தில் பல பகுதியிலேருந்து வந்திருந்தாங்க. 800 இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக. ஆனால் அந்த மக்களுக்கு அது நல்ல அவேர்னஸ் இருக்காது. இருக்கு மக்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா, திமுக அரசியல் கட்சி சார்ந்தவர்களுடைய மனநிலை ஒன்றும் சரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்பொழுதுமே கேட்டிங்கன்னா இந்த மாதிரி திட்டங்களில் கான்ட்ராக்ட். அதனால அவங்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா லேபர் கான்ட்ராக்ட் கிடைக்கி உள்ளுக்குள்ளே கான்ட்ராக்ட் எடுப்பாங்க. அவங்க அணுகுமுறைங்கிறது ஒன்று, மக்களுடைய அணுகுமுறைங்கிறது ஒன்று. நாம் கலந்துக்கிட்டீங்களே 2 விதமாக இருப்பாங்க. எப்பொழுதுமே நாங்கள் கருத்து கேட்பு கூட்டம் இந்த மாதிரி பார்க்கும் பொழுது, ஏன்னா அதுக்குள்ள அவங்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா லாரி டெண்டரு, லேபர் டெண்டரு, இப்படி அது ஒரு டீம் உள்ள போயிட்டே இருக்கு. பெரிய அளவுக்கான வகையில் இருக்கு. சாதாரண மக்களுக்கு என்ன பாதிப்பு சார்? சாதாரண மக்கள் அதான் சொல்றாங்க. இப்போ வந்து அதிகமான காற்று மாசுபாட்டால ஆஸ்துமா, காற்று மாசு ஆகுது அனல் மின் நிலையத்தால. ஆமா, ஆஸ்துமா, கேன்சர், அதே மாதிரி வந்து கிட்னி பாதிப்பு, ஈரல் பாதிப்பு, நுரையீரல் பாதிப்பு, குழந்தைகளுடைய நரம்பு மூளையை தாக்கி குழந்தைகளுடைய அறிவு கவனம் செலுத்துகிற அளவுக்கான நிலைமை பாதிப்பு இருக்கு. இது ஆய்வாகவே சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இந்த சாம்பல் கழிவுகளால. சாம்பல்ங்கிறது ஒரு வகை சார். சாம்பல்ங்கிறது இது கீழே ஃபில்டரை வர்றது, சரி, தண்ணி கீழே ஃபில்டரை வர்றது. இன்னொன்று இந்த ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன். ஆமாம், இதில் வரக்கூடிய ஆசிட், பல்வேறு வகையான இது இருக்கு. எந்த இடத்துல இந்த மாதிரி இல்லையா சார்? இங்க மட்டும் இருக்கு. இந்த வடசென்னை அனல் மின் நிலையத்தை சுற்றி மட்டும் அந்த அளவுக்கு எல்லா பக்கம் அனல் மின் நிலையத்தோட இருக்காங்க. எல்லா பக்கம் சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள அனல் மின் நிலைய கருத்து கேட்பு கொடுத்து நீங்க, நான் ஏன்னா உப்பூர் அனல் மின் நிலைய கருத்து கேட்பு நான் கலந்துருக்கேன் 2014. உப்பூர் தமிழ்நாடு அரசு நடத்தினது தான். 2 அனல் மின் நிலையம், 800 மெகாவாட் அனல் மின் நிலையம். இன்னும் அந்த கட்டுமான வேலை முடியல. இங்கதான் ராமநாதபுரம். சரி சரி, அதுலயும் நான் கலந்துருக்கேன். அதே நான் கலந்து கொள்ளாது. அது இல்லாம நாங்க ஈரோட்டுல, திருச்சியில இப்படி பல கருத்து கேட்பு கூட்டம், அனல் மின் நிலைய கருத்து கேட்பு கூட்டம். நாங்கள் எல்லா இடத்துலையுமே சொல்றது என்ன கேட்டீங்கன்னா, நீ இவ்வளவு சொல்றீங்கள, இங்க வந்து இஐ அறிக்கை வச்சு நாங்கள் இப்படி எல்லாம் இந்த காற்றை, நீரை, மண்ணை இதெல்லாம் பாதிக்க மாட்டோம்னு சொல்றீங்கல்ல, எங்காச்சும் ஒரு இடத்த காட்டுங்க. பாதிப்பு ஏற்படாத போதே இல்லை இருக்கு. நாங்கள் பேசாமே போயிடுறோம். சரி சரி, உண்மை அது கிடையாது சார். என்ன பிரச்சனைன்னா, சர்க்கரைன்னு எழுதி வச்சா இனிக்காது. இங்க பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய தன்மை எந்த நிலையில் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு வந்து ஐவாஸ் பண்ற வேலை இருக்க ஒழிய உண்மையிலுமே இதனுடைய பாதிப்புகள் என்ன, இதனுடைய நிலை என்ன, இதெல்லாம் எதுவுமே வெளிப்படுத்த மாட்டாங்க. பாதிப்பு வந்து பாதிக்கிறவங்க இங்க இருக்கக்கூடிய ஏழை கூலி உழவர்களும், மீனவ மக்களும், விளிம்புநிலை மக்களும் தான். நெய்தல் குடிக்கு வந்து மிக முக்கியமான இடம் இது. நீங்க வந்து இந்த தண்ணியை வந்து அதாவது சாம்பல் மட்டும் இல்லை சார், சுடு தண்ணியை அப்படியே கடல் விடுறாங்க சார், ஆற்றுல விடுறாங்க சார். சுடுதண்ணி ஆற்றுல விடும்போது மீன் எப்படி வாழும்? ஆமா, எப்படி மீன் வாழும்? இதுதான் மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு விட எங்க இருக்கு? அரசு அதிகாரிகள் என்ன சொன்னாங்க? அரசு அதிகாரி, அதாவது இது தொடர்பாக கிட்டத்தட்ட இந்த 2 ஆண்டுகள்ல
ஏற்கனவே சுற்றுச்சூழல் அமைச்சர் அந்த மெய்யநாதன் ஒரு 4-5 பேட்டி பல பத்திரிகைகள் கொடுத்துருக்காரு. சரி. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த அனல் மின் நிலையங்களுக்கு நாங்கள் போட்ட அபராதத்தை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் போட்ட அபராதத்தை அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தாலே ஏகப்பட்டதை ஒழுங்குபடுத்திருக்க முடியுங்கிறார். அப்படின்னா அவ்வளவு அபராதங்களை போட்டிருக்காங்க. இன்னொரு கொடுமை என்னன்னா சார், இது அரசு நிறுவனம் தான் சார். அரசு நிறுவனம் தான் சார். ஆனா அபராதங்கள் கட்டுறது இல்ல. கட்டுறாங்க. நான் சொல்றேன் அவ்வளவு அபராதங்களுக்கு போடப்பட்டிருக்குது. ஆனா சீரமைக்கல. ஒன்லி அபராதம் மட்டும் கட்டிட்டு விட்டுறாங்க. விதிகளை மீறி அவ்வளவு செயல்படுறாங்கிறது தான் பிரச்சனை. இன்னொன்னு என்ன, அரசு நிறுவனமே அரசு விதிகளை மீறி செயல்படுது. அதான் இந்த அனல் மின் நிலைய விவகாரத்துல மட்டும் சார் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த அனல் மின் நிலையம் கட்டுறாங்க. அதுக்கு பக்கத்துல 200 மீட்டர்ல கண்ணகி நகர் மாதிரி வீட்டு வசதி வாரியத்தில் 6700 வீடு கட்டியிருக்காங்க சார். அனல் மின் நிலையம் அருகாமையிலேயே 6700 வீடு. ஒரு வீட்டுக்கு 5 பேர்னா 35,000 பேர் சார். இந்த காற்றை பூரா அவன் வந்து சென்னையில் எங்கெங்கேயோ மூலையில் பூரா பிடிச்சி கொண்டே அங்கே வச்சு கண்ணகி நகர் செம்மஞ்சேரி மாதிரி கொண்டு வச்சு அத்தனை பேர்த்து என்ன பண்ண போகிறாங்க, நோயாளி ஆக்க போகிறாங்க, கேன்சர் பேஷண்ட் ஆக்க போகிறாங்க, மாட்டு தனிமை ஆக்க போகிறாங்க. இதான் சார் நடக்க போகுது. மாசு கட்டுப்பாட்டு வாரியமே சொல்லுது இந்த அனல் மின் நிலையம் வைக்காதீங்கன்ட்டு. அவங்க சொல்றாங்க சார். இதுக்கான ஸ்டடி நிறைய இருக்குது சார். நேராக இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அந்த ஸ்பாட்ல போய் ஆய்வு பண்ணிட்டு வந்திருக்காங்க. இங்கேயா? ஆமாம், ஏற்கனவே ஒரு முறை. அதே மாதிரி வந்து இப்போ நம்ம தமிழ் அரசு குழுவில் இருக்கிற ஜனகராஜன்ல இருந்து பூவல சுந்தரராஜன்ல இருந்து அங்கே போய் பார்த்துட்டு வந்து ஒரு ஆய்வு பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பல ரிப்போர்ட் இருக்குது சார். என்னன்னா இந்த ரிப்போர்ட் எல்லாம் எதையும் எடுத்துக்கொள்ளாமல் இந்த அனல் மின் நிலையத்துக்கு வந்து இன்னைக்கு கருத்து கேட்பு ஏற்கனவே 2 முறை அறிவிச்சு ரத்து பண்ணாங்க. இன்னைக்கு நடத்தியிருக்காங்க. இதுல மிகப்பெரிய பிரச்சனை என்ன சார், ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடக்கும்னா, கருத்து கேட்பு கூட்டமே எதுக்காக நடக்குதுன்னா, காற்று மாசு, நீர் மாசு, ஒளி மாசு, மண் மாசு, பல்லுயிர் சூழல் மாசு, சமூக பொருளாதார நிலை பாதிப்பு, இந்த 6ஐயுமே ஒரு 3 மாசம் ஸ்டடி பண்ணி அதை வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க, வந்து கொடுப்பாங்க. அதை ஸ்டடி பண்ணி இந்த மாதிரி எல்லாம் மாசு இருக்குது, இது இப்படி எல்லாம் சரி பண்ணுங்கிறதா அதனுடைய இது. இந்த ஆய்வெல்லாம் பண்ணினதே 2018 சார். 18 பண்ணிருக்காங்க. 6 வருஷம் ஆயிடுச்சு. என்ன நகைச்சுவைனா, ஒரு ஆய்வறிக்கை 3 ஆண்டுகளுக்கு தான் செல்லுபடியாகும். 2018, 20, 6 வருஷத்துக்கு அப்புறம் அதே ஆய்வறிக்கை வச்சுதான் இந்த கருத்து கேட்பு நடக்குது. அப்ப அப்படின்னா அடிப்படையிலேயே தவறா இருக்கு. எந்த அறிக்கையை வச்சு பண்ணாங்களோ அந்த அறிக்கையே தவறானது சார். இதையும் எல்லாரும் சுட்டி காட்டணும். சரி, என்ன பிரச்சனைன்னா, இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா, நேற்று வந்து ஒரு கருத்து கேட்பு கூட்டம் ஒரு 3 பெரம்பலூர்ல வந்து சுண்ணாம்புக்கல் குவாரிக்கு, அந்த 3 கருத்து கேட்பு கூட்டத்துக்கு அதனுடைய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை வந்து விரிவான அறிக்கையை வந்து தமிழ் ஆங்கிலம் எல்லாத்துலேயும் தர்றாங்க. சரி, நாளை மறுதினம் சேலம் கெம்பிளாஸ்ட்ல வந்து 2 கருத்து கேட்பு கூட்டம் இருக்கு 23ஆம் தேதி. சரி, அதனுடைய அறிக்கை இணையத்தில் தமிழ் ஆங்கிலத்தில் போட்டிருக்காங்க. ஆனா அரசாங்கம் நடத்த நிறுவனம் இது. இந்த நிறுவனத்துடைய அறிக்கை 789 பக்க அறிக்கை சார். ஆங்கிலத்தில் இருக்கு, தமிழ்ல கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லா திட்டத்துக்கும் தமிழ்ல இருக்குது இணையத்தில். மாசு கட்டுப்பாட்டு இல்ல, இது கிடையாது. இதுக்கு இல்ல காரணம் என்ன சார், புரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? நினைக்கிறாங்களா? அப்படி நான் அதான் சொன்னேன். உண்மையிலுமே கேட்டீங்கன்னா இதை நான் போராடி வந்தேன். அறிக்கை வந்து தமிழ்ல போட வைக்கிறதுக்கு தொடர்ச்சியா 15 வருஷம் போராடி இருக்கிறோம் சார். போராடி இந்த திமுக ஆட்சி வந்த பின்னாடி தான் நாங்கள் அதெல்லாம் போட வச்சோம். ஆனா இங்க வந்து ஏற்கனவே பேனா நினைவு சின்னத்துக்கும் அப்படி பண்ணல, அறிக்கையை வந்து தமிழ்ல போடல. அறிக்கையை இன்னைக்கு இந்த அறிக்கையும் தமிழ்ல போடல. இது மட்டுமல்ல, ஒரு 45 வகையான டிபார்ட்மெண்ட்களுடைய ரெஃபரன்ஸ் அதில் இருக்கணும். சரி, இணைப்புன்னு சொல்லுவாங்க. எதுவுமே கிடையாது சார். இப்படி எல்லாத்தையும் மறைச்சு பண்ணுவதற்கான நோக்கம் என்ன? வெளிப்படையான நிர்வாகம், வெளிப்படையான முறைன்னு சொல்லிக்கிட்டு தமிழ்ல கிடையாது, அதனுடைய ஆவணங்கள் முழுக்க இணையத்தில் கிடையாது. இப்படி வச்சுக்கிட்டு பண்ண வேண்டிய தேவை அவசியம் என்ன இருக்கு? அப்போ இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதி இருக்கிறத நாங்கள் கருதுறோம். நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு அனல் மின் நிலையம்னா அனல் மின் நிலையத்துக்கு தேவை நிலக்கரி. ஆமா, இன்னைக்கு நிலக்கரிக்கு வந்து மிகப்பெரிய ஆளா அதானி போன்ற ஆட்கள்லாம் இருக்காங்க. சரி சரி, இப்போ அவர்களுக்காகத்தான் இதெல்லாம் நடக்குதாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. காரணம் வந்து என்ன கேட்டீங்கன்னா, மத்திய மாநில அரசுகள் இரண்டும் இணைந்துதான் அந்த சார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பற்றி அரசு தொடர்ந்து பிரதமர் பேசுறாரு. தமிழக முதல்வர் போன வாரம் கூட காலநிலை மாற்றத்திற்கான குழு வச்சு பேசிட்டு இருக்காரு. ஆமா ஆமா, அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுல இருந்து என்ன சார்னா, நம்ம தூத்துக்குடியில் உற்பத்தி பண்ற அனல் மின் நிலையத்தில் உற்பத்தி பண்றதும் சரி, மாற்று எரிசக்தியில் உற்பத்தி பண்ற கம்பெனியினுடைய மின்சாரம் கர்நாடகா போகுது சார். வெளி மாநிலங்களுக்கு போகுது. அதை எங்க பயன்படுத்தலாம்? இவங்க சொல்ற ஒரே காரணம், சென்னை மாநகருக்கான மின்சார தேவை அதிகொண்டே இருக்கிறது, அதனாலதான் இந்த அனல் மின் நிலைய விரிவாக்கம் வந்து நாங்க வந்து செயல்படுத்துறோம் அப்படிங்கிறாங்க.
திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி 1,32,500 கோடி ரூபாய் மதிப்புல 20,000 மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க மாற்று எரிசக்திக்கான கையெழுத்து போட்டிருக்காங்க. சரி, 20,000 மெகாவாட்டுக்கு. 20,000 மெகாவாட். இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனல் மின் நிலையங்கள் அதனுடைய முழு உற்பத்தி திறனை அடையவே இல்லை. 67, 66 தான் அடைஞ்சிட்டு இருக்குது. இது அனல் மின் நிலையமா? மத்த அனல் மின் நிலையம் சார். அனல் மின் நிலையம் மூன்றில் 2 பங்கு தான் உற்பத்தியை வந்து இலக்கட்டி இருக்காங்க. 3 மடங்கு உற்பத்தி பண்ண வேண்டியது 2 மடங்கு தான் இருக்குது. அப்ப அதை பண்ணாவே போதும். இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, ஏற்கனவே 2007 காலத்துல 2006 திமுக ஆட்சி வந்த காலத்துல நடந்த கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது தூத்துக்குடி உடன்குடி அனல் மின் நிலையம். சரி. அதிமுக ஆட்சியில் 2014 நடந்தது இங்க ராமநாதபுரம் உப்பூர் அனல் மின் நிலையம். அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் பண்ணல சார். 15 வருஷமா 10 வருஷமா இது இன்னைக்கு வரைக்கும் பண்ணல. உற்பத்தி பண்ணலையா இல்ல அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் உள்ள அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது முழுமையாக விரைவுபடுத்தி நடைமுறைப்படுத்தல முடியல. என்ன காரணம் சார் அதுக்கு? சார் அதுக்குள்ள பல நிர்வாக சிக்கல்கள், இவங்களுக்கு விரும்பினாலும் டெண்டர் கொடுக்கறது. அந்த ப்ரொடக்ஷன் கவி சொல்றேன். நீங்க எந்த அனல் மின் நிலையமே முழு உற்பத்தியை பண்ணல, அது 2 மடங்கு தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது அதனுடைய கண்காணிப்பு முறை தவறுங்கிறதா சார். இல்ல உற்பத்தி முறையா கண்காணிப்பு முறையா? உற்பத்தி முழுமையடையினா உற்பத்தி முழுமையடைகிறது கண்காணிக்கலைங்கிறதா அர்த்தம். சரி. நாம் சொல்வது இது 67, 66 விழுக்காடு தான் அதனுடைய உற்பத்தி இருக்குதுன்னா அவ்வளவு புதுசா தேவையில்லைங்கிறீங்க நீங்க சார். அதைத்தான் நம்ம சொல்றேன். நான் சொல்றேன்னா, ஏற்கனவே இருக்கிறது முழுசு 100 விழுக்காடு உற்பத்தி கொண்டா. சரி. நீ ஏற்கனவே திட்டம் போட்டு நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிற திட்டத்தை கொண்டா. சரி. புதுப்பிக்கத்தக்க மாற்று எரிசக்திக்கு எல்லா பக்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதை பண்ணுங்க. இதை ஏன் கொண்டு வர்றீங்க? இது அபாயம் சொல்லி ஒன்று தெரிஞ்சு நான் சொல்றேன்னா, உலகத்துல வந்து மின்சாரம் தயாரிப்புல முன்னோடி வந்து இந்தியாவை பல ஆண்டுகள் அடிமைப்படுத்தி வச்சிருந்தது பிரிட்டன் தான். அந்த பிரிட்டன் 142 வருஷமா அனல் மின் நிலையத்தின் மூலம் மின்சாரம் தயாரிச்சுட்டு இருந்தது. இந்த அக்டோபர் 1ஆம் தேதியோட அனல் மின் நிலையத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார். எல்லா அனல் மின் நிலையம் கிடையாது, பிரிட்டன் முழுக்க கிடையாது சார். இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு மக்களுக்கு பாதிப்பு. ஆமா, அதுல இருந்து நாம் கத்துக்கிறது என்னன்னு வேணும்ல. ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே அணுமின் நிலையத்தில் அதான் அணுமின் நிலையம், அனல் மின் நிலையம் எல்லாத்தையுமே அங்கே வந்து மாத்திட்டு இருக்காங்க. ஆனா அணுமின் நிலையத்துக்கு எதிரான போராட்ட விழிப்புணர்வு போல அனல் மின் நிலையத்துக்கு இன்னும் வரல. நடக்குது. அனல் மின் நிலையங்கிறது என்ன கேட்டீங்கன்னா சார், அது ஏரியா வந்து ரொம்ப குறைவு. சரி. அதனுடைய பாதிப்பு வந்து ஒரு 3-4 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். அங்க இருந்து வரக்கூடிய விஷயங்கள் ஒன்று. இப்போ வந்து கூடங்குளம் அணு நிலையம்னா அதனுடைய வந்து அந்த உலை இயங்குறதை விட இயங்கி முடித்தவுடன் அதனுடைய கழிவுகள் வந்து 48,000 வருஷம் ரேடியேஷன் இருக்கு. அதை எப்படி பாதுகாக்கிறது இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க இன்னைக்கு வரைக்கும் டெக்னாலஜி கிடையாது. 48,000 வருஷம் சார். நமக்கு தாத்தாவுடைய பேருக்கு முந்தைய ஒரு 4 தலைமுறை தெரியாது. அப்பா பேர் தெரியும், தாத்தா பேர் தெரியும், அதற்கு முன்னாடி தலைமுறை தெரியாது. 48,000 வருஷம் இந்த அணுக்கழிவை எப்படி வச்சு சார் பாதுகாப்பாங்க இந்த நாட்டில்? இந்த நாட்டில் வந்து சாதாரண பிளாஸ்டிக் கழிவை சுத்திகரிக்கிறது திட்டம் இருக்கா சார்? நாம் அன்னாடு பயன்படுத்துகிற சோப்புல, வாங்கக்கூடிய சாம்புல, வீட்டுக்கு ஏதோ ஒரு வாங்கிட்டு வர பிளாஸ்டிக் கவர் இருக்கிறத சுத்திகரிப்பதற்கான ஒரு மேலாண்மை முறை இருக்கா? இல்ல, எதுவுமே கிடையாது சார். எல்லாத்தையும் என்ன பண்ணது, எரிச்சுட்டு போட்டு நீ கேன்சரை வாங்கிக்கோ, இப்படித்தானே இருக்குது. சரி. இப்போ நம்முடைய பயமெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா, எதிர்கால சந்ததிக்கு நம்ம இந்த பூமியை எப்படி விட்டுட்டு போக போறோம்? சரி. இப்போ சரி, ஓகே சார். ஆனால் இந்த அனல் மின் நிலையம் 800 அனல் மின் நிலையம் தொடர்பாக அந்த கருத்து கேட்பு உற்பத்தி நடைபெற்ற இன்னைக்கு இருக்கு. ஆனால் அந்த 60-20 மெகாவாட் மின்சார அந்த உற்பத்திக்கான திட்டத்துக்கு எதிர்ப்புகள் கடுமையாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பல்வேறு பாதிப்புகள் இருக்குது, உண்மையாக இருக்குது. இதனால் அரசுக்கு வந்து எப்படி இதை கொண்டு போறீங்க? இதை நிறுத்துவதற்கோ அல்லது அந்த மக்களை பாதுகாப்பதற்கோ நீதிமன்ற வழக்குகளோ அல்லது அரசிடம் பலன் கிடைக்குமா? அது சட்டப்படி இன்னைக்கு நாங்கள் இதுக்கான ஆவணத்தை கொடுத்துட்டோம். என்னன்னா, இதனுடைய திட்ட அறிக்கையே, சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை காலாவதியான அறிக்கை. ஆமா, அது சொல்லிட்டீங்க. அந்த அறிக்கையை கருத்து கேட்பு கூட்டத்தில் வச்சு நடத்துனது சட்டப்படி தவறுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இதற்கு மேல் இதற்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா நீதிமன்றம் ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும். இல்லை, இன்னொன்று எனக்கு இந்த நீதிமன்றத்தில் இந்த சுற்றுச்சூழல் தொடர்பான பாதிப்புகள் தொடர்பான இந்த உத்தரவுகள், தீர்ப்புகள் வந்து அமல்படுத்தப்படுறதா சார்? அது சார் அது பெரிய அளவில் அமல்படுத்தப்படுறதா? என்ன இந்த பசுமை தீர்ப்பாயம், மற்றபடி நீதிமன்றங்கள் போடக்கூடிய உத்தரவுகள், அரசு திட்டங்கள் மற்றும் இந்த சுற்றுச்சூழலுக்கு எதிரான திட்டங்களுக்கு இந்த தீர்ப்பு அமல்படுத்தாமல் போவதற்கு என்ன காரணம்? அதன் மூலமா நிறுத்த முடியுமா சார்? நீதிமன்ற தீர்ப்பு இல்லை சட்ட. நாங்கள் இன்னைக்கு சொன்ன வேலிட் பாயிண்ட், இதனுடைய சைட் கிரிட்டீரியா, இதனுடைய ஆய்வு முறைகள். இப்போ அதாவது கருத்து கேட்பு கூட்டங்களில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இதெல்லாம் மாசுபடும், இதை நாங்கள் வந்து சரி பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. நடைமுறையில் நீங்க சரி பண்ண முடியாதுன்னு நம்ம ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கோம். இன்னொன்று கிரிட்டீரியா பேஸ்ன்னு சொல்லுவோம்.
அதாவது இது போன்ற திட்டங்கள் அனல் மின் நிலையங்கள்லாம் ஆற்றின் கரையிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடாது. ஓ, அது இருக்கு, அது அதே மீறி இருக்குது. பாருங்க, அவங்க கொடுத்துருக்கிற படம் சார் 575 மீட்டர் சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்னைக்கு அவங்க கொடுத்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனு வெறும் 30 மீட்டரில் ஆறு சார். ஓஹோ, அனல் மின் நிலையம் அமைகிறதுலேருந்து வெறும் 30 மீட்டர் அங்கே இருக்கு, அங்கே ஆற்றங்கரையில இருந்து. அந்த கொடுத்துருக்க படத்திலே அவங்க கொடுத்துருக்க திட்டப்படம் ஒட்டி தார்ச்சாலை ஒட்டி கொசஸ்தலையார். ஓ, அப்போ எல்லா அதுக்கு 6600 வீடு. இன்னொன்று வந்து அவங்க கிரஷர் போட போறோங்கிறாங்க. உள்ள கிரஷர் போட்டு தான் நாங்கள் நிலக்கரியை உடைச்சி 20 mm மாற்றுவோங்கிறாங்க. கிரஷர் இருக்கிற பொழுது நீங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா 500 மீட்டர் சுற்றளவுக்கு அங்கீகரிக்கப்பட்ட வீடுகள், வீட்டு மனைகள், ஊர் நப்தம் இருக்கக்கூடாது. ஆனா இந்த திட்டத்தை சுற்றி இருக்கிற எல்லா பகுதிகளிலுமே பூரா பார்த்தீங்கன்னா வீடு, இது பூரா வீடு தான். அப்படி எல்லா சைட் கிரைட்டீரியான்னு சொல்லுவாங்க இதை. இந்த மாதிரி எல்லா விதிமுறைகளையும் என்ன கேட்டீங்கன்னா திட்டம் வந்து மீறி இருக்குது. அதனால இது அனைத்தையும் ஆதாரபூர்வமாக தெரிவிச்சுட்டு வந்திருக்கோம். எனவே இதற்கு மேலும் அவர்கள் வந்து இதை நடைமுறைப்படுத்த முயல்வார்கள். ஆனால் ஏதாவது ஏன்னா அரசை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லா இடத்துலையும் சொல்றது 20 கமிஷன் நேராக அமைச்சர்களுக்கு 5400 கோடிங்கிறது அவங்களுக்கு பெரிய பண தொகை. அப்புறம் அதற்கு பின்னாடி வரக்கூடிய நிலக்கரி வாங்குறதுல வரக்கூடியதுங்கிறது அது ஒரு வகையானது இருக்குது. இதற்காக இவங்க பண்ணினாங்கன்னா இந்த மண்ணை அளித்த பாவத்திற்கு பெரிய அளவுக்கு உள்ளாவார்கள். மாசு கட்டுப்பாட்டு வாரியமே இந்த திட்டத்திற்கு எதிரான கடுமையான பல பதிவுகளை ஆதாரபூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. இன்னொன்று, இந்த திட்டம் அமையக்கூடிய இடத்துக்குள்ளேயே ஒரு ஏரி இருக்குது சார். இந்த ஏரியே காட்டாம மறைச்சிருக்காங்க, பட்டறை ஏரின்னு சொல்லி. 58, 27 2 சர்வே நம்பர்ல இருக்குது. அதனால இந்த திட்டம் வந்து மனித குலத்துக்கு எதிரானது. இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா இயற்கைக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடியது, பல்லுயிர் சூழலை மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடியது. நமக்கு வாய்ப்பு புதுப்பிக்கத்தக்க மாற்று எரிசக்தி இருக்குது. இன்னொன்று, தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகத்துக்கு போன மட்டும் சொல்லிங்க, தமிழ்நாட்டிலிருந்து அண்டை நாடுகளுக்கு மின்சாரம் கொண்டு வருவதற்கான வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்காக உயர்மின் கோபுரம் போட்டு. ஓகே சார். சார், இந்த அனல்மின் நிலையத்து எண்ணூர் அனல்மின் நிலையத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அந்த திட்டத்தினால் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு அமர்வுகளில் பேச வேண்டிய விஷயங்களை மிக சுருக்கமாக இந்த அரை மணி நேர விவாதத்தில் சமூக ஆர்வலர் முகிலன் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த அனல் மின் நிலையங்களுக்கு எதிரான பல்வேறு விவாதங்களை தொடரலாம். இந்த சிறப்பு அமர்வில் கலந்து கொண்டு எண்ணூர் அனல் மின் நிலையத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு, கருத்து கேட்பு கூட்டத்தில் ஏற்பட்ட பல்வேறு அவர்களுக்கு சொன்ன குறைகள் நிறைகள் தொடர்பாக எங்களிடையே பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.